காரில் வரும்போது காயத்ரி நிவியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு வந்தா. அவளையும் மீறி அவளோட முகத்தில் ஒரு சின்ன புன்னகை இருந்துச்சு. கௌதம் இதை கவனிக்க தவறலை. வந்து 2 பேரும் குளித்து சாப்பிட்டு கௌதம் காயத்ரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆஃபீஸ் ரூம் போயிட்டான். மெதுவாக ரூமுக்குள்ளே நடந்த காயத்ரி மொட்டை மாடிக்கு போனான். அன்னைக்கு பௌர்ணமி. நிலாவோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நில ஒளியில் அழகான ஒரு குழந்தை முகம். அந்த குழந்தை காயத்ரியை நோக்கி கையை நீட்டிக்கிட்டு வருது. கற்பனையிலே அந்த குழந்தைய ஆசையாக வாங்கிக்கிட்டா காயத்ரி. அவன் மனசு முழுக்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கொடுப்பனையெல்லாம் தனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சா. வேலை எல்லாத்தையும் முடித்த கௌதம் காயத்ரி தேடி ரூமுக்கு வந்தான். ரூமில் காயத்ரி இல்லாமல் இருக்கவே கீழே போய் பார்த்தான். அங்கேயும் இல்லை. இவ எங்கே போயிட்டா? ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாளோ? மாடிக்கு அவளை தேடி வந்தவன் அந்த நிலா வெளிச்சத்தில் தேவதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிற அவளை பின்னாடி நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்தான். பின்பக்கமாக வந்தவன் காயத்ரியை மெதுவாக அணைச்சான். அவள் கழுத்து வளைவில் முகம் புதைச்சி காயத்ரி என்றான் கிறக்கமாக. அவள் கைவிரலோட தன் கைவிரலை கோத்துக்கிட்டான். காயத்ரிக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அவனோட பிடியிலிருந்து விலகலை. மீண்டும் காயத்ரி காயத்ரி என்று முனகினான். அந்த நிலவே உன்னோட அழகில் தோற்று போயிடும். உனக்கு என்ன வேணும் காயத்ரி? நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். என்கிட்ட இருந்து விலகி மட்டும் இருக்காத ப்ளீஸ் என்றான் கெஞ்சுவது போல. அமைதியாகவே இருக்க. கல்யாணம் ஆன இந்த 30 நாளில் ஒரு நாள் கூட நீ என்னை நெருங்கினதே இல்லை. தினமும் நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன். அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உனக்கு விருப்பமில்லாத எதுவுமே இங்கே நடக்காது. நிச்சயமாக நான் உன்னை எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது காயத்ரி. பார்ட்டியா என்றால் பயத்தோடு. காயத்ரி ப்ளீஸ், அன்னைக்கு மாதிரி எதுவும் நடக்காது. இது ரொம்ப முக்கியமான பார்ட்டி. கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும். காயத்ரி அமைதியாக இருந்தார். இப்போ நீ போய் தூங்கு என்றான். காயத்ரியும் வந்து தூங்கிட்டா. மறுநாள் 2 பேரும் பார்ட்டிக்கு கிளம்புனாங்க. கார்த்தி சங்கவி 2 பேரும் வந்திருந்தாங்க. அது பிஸ்னஸ் பார்ட்டிங்கிறதுனால நிறைய பிஸ்னஸ்மேன் வந்திருந்தாங்க. சங்கவி ரெஸ்ட் ரூமுக்கு போக காயத்ரி மெதுவாக அங்கிருந்த புல்லு மேலே நடந்துக்கிட்டு இருந்தா. கௌதமும் கார்த்தியும் வழக்கப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்த காயத்ரிக்கு பின்னாடி அந்த குரல் கேட்டுச்சு. காயத்ரி திரும்பி பார்த்தவ அதிர்ச்சி ஆயிட்டா. அங்கே மகேஷ் நின்றுக்கிட்டு இருந்தான். மகேஷ் சார், நீங்கள் எங்க இங்கே? அதை நான் கேட்கணும். நீ என்ன பண்ணுறீங்க? அது நான் பார்ட்டிக்கு வந்தேன். யார் கூட? அப்போதான் அவன் காயத்ரியோட கழுத்தை கவனித்தான். அவள் கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்தவன், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம் சார் என்றால் மெதுவாக. உன்னோட ஹஸ்பண்ட்? அது அங்கே இருக்கிற கௌதம், அவர் தான். கௌதமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன சொல்கிற? ஆமாம் சார், கௌதம் தான் என்னோடய ஹஸ்பண்ட். என்ன ஆச்சு? எம்எஸ்சி படிக்க போகிறேன்னு சொன்னேன். இந்த 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் எப்படி? சார், தியாவை பார்த்தீங்களா? அது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. உனக்கும் கௌதமுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. காயத்ரி, என்ன தான் நடந்துச்சு? காயத்ரி நடந்ததை சொல்ல, ஆமாம் சார், நீங்கள் என்ன 1 மாதம் பெங்களூர் ட்ரிப்பா? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு காயத்ரி. என்ன சொல்கிறீங்க சார்? நான் இந்த 2-3 நாளாக தான் எழுந்து வெளியில் நடமாடுறேன். அன்னைக்கு காலேஜ் வந்தனே, அன்னைக்கு நைட் பெங்களூர் போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட். 3 நாள் ஐசியூவில் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆனனே. இந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்கு கம்பல்சரி வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க என்றால் பதட்டத்துடன். ஐ எம் ஆல் ரைட். உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு. என் ஒய்ஃபுக்கு அடுத்தவங்களோட உதவி தேவைப்படாது. கௌதமின் கண்களில் கோபம் தெரிந்தது. போலாம் என்றான்.
காயத்ரி வேறு வழி இல்லாமல் அவன் பின்னாடியே வேக வேகமாக போனான். அவளையே பரிதாபமாக பார்த்துட்டு இருந்தான் மகேஷ். வீட்டுக்கு வந்ததும் உனக்கு உதவி செய்ய அவன் யார் என்றான் காயத்ரியிடம். அவர் சாதாரணமாக தான் சொன்னார். அதைத்தான் கேட்குறேன், அவன் ஏன் உனக்கு உதவி பண்ணணும்? அவங்கிட்ட போய் உதவி கேட்குற அளவுக்கு உனக்கு இங்கே என்ன பிரச்சனை? காயத்ரி அமைதியாக இருக்க. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒரு கட்டத்துக்கு மேலே காயத்ரியாலையும் பொறுத்துக்க முடியல. என்ன நல்லா இல்லையா? உன் வீட்டில் நீ ரொம்ப நல்லா இருந்தியோ? உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கி தர்றதுக்கு நான் இருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா போதுமா? உனக்கு இங்கே என்னடி பிரச்சனை? ஏராளமான பணம், நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கை. இதுக்கு மேலே உனக்கு என்ன தேவைன்னு நினைக்கிற? பணமும் நகையும் மட்டும் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுத்துறாது. மனசு, அந்த மனசை நீங்கள் என்றைக்கோ கொன்னுட்டீங்க. என்னது, நான் கொன்னுட்டேனா? ஆமாம், நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? எல்லாத்துலேயும் ஒழுக்கமான ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. சும்மா ஒழுக்கம் ஒழுக்கன்ற என்னோடய ஒழுக்கத்துக்கு என்ன குறைச்சல்? என்னது ஒழுக்கமா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமாவது உங்களுக்கு தெரியுமா? ஆணோ பொண்ணோ, உடம்பு மனசு இதை ரெண்டுத்தையும் சுத்தமாக வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறவனா? உங்களுக்கு நான் எத்தனையாவது பொண்ணு? ஏன் உங்கள் கழுத்தில் தாலி கட்டும்போது இதெல்லாம் தெரியலையா? நான் உங்களை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? இவ்வளவு பேசுகிறவ அன்றைக்கி தாலியை கட்ட வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? பணம் வேணுங்கிறதுனால தானே அன்றைக்கி வாயை மூடிக்கிட்டு இருந்த. அப்போவே சொல்ல வேண்டியது தானே, எனக்கு பணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணமும் வேணான்னு. இவ்வளவு நேரம் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்த காயத்ரி இப்போது ஏழாமையால் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தா. என்ன தான் கௌதம் அவள் கூட சண்டை போட்டாலும் அவள் அழறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக உன்னை எச்சரிக்கிறேன், இதன் பிறகு அவனை பார்க்குறதோ பேசுகிறதோ வேண்டாம். நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை இல்லை. கௌதம் ஆவேசமாக ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டான். அவளை 2 பேருமே ஒருத்தர் எதுவுமே பேசிக்கல. கௌதம் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டான். காயத்ரி ஒரு 11 மணிக்கு தோட்டத்து ஊஞ்சலில் உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது கௌதம் ஐயாவை பார்க்கணுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு வாட்ச்மேன் சொன்னார். வர சொல்லுங்க என்றாள் காயத்ரி. வந்தது வேறு யாரும் இல்லை,